மக்களே ஒரு வேலையாக வெளியூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, திருச்சி வரைக்கும். சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எஸ்சிடிசியில் புதுசாக வால்வோ பஸ் விட்டாங்களா, அதையும் வீடியோ எடுத்து போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த பஸ்ஸை பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பஸ்ஸு காணுங்க கிளம்பாக்கத்தில். நாம் போக போகிறது இந்த டிஎன்எஸ்டிசி பஸ், இது வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலர் டிஎன்எஸ்டிசியில் தான் நம்ம போகிறோம். நம்ம அதில் தான் ஏசியில் தான் போகல இப்போதைக்கு, ஒரு அர்ஜென்ட் வேலையை தான் போகிறோம் நம்ம வெளியூருக்கு. சரி சும்மா அந்த பஸ்ஸை வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு பார்த்தா பஸ்ஸே இல்லைங்க ப்ரோ. நீங்கள் சொன்ன அந்த வால்வோ எஸ்சிடிசி பஸ்ஸு இப்போதைக்கு கிளம்பாக்கத்தில் இல்லை. ஒரு வேளை நான் இப்போ வெளியூர் இப்போ நான் பஸ்ஸை ஏற போகிறேன் திருச்சிக்கு, அப்படி இருந்ததுன்னா நான் டக்குன்னு வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். ஓகேவா? அப்படி இல்லைனா இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். அவ்வளோதாங்க, கதம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் எஸ்சிடிசி பஸ் தான் எனக்கு முன்னாடி நிற்கிது. இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்க்கறதோட எஸ்சிடிசி பஸ் தான். ஆனால் மேட்ரு என்னென்னா, எஸ்சிடிசி பஸ் வந்து நம்ம பழைய எஸ்சிடிசி பஸ் தான் நிற்கிது. இப்போ ரீசெண்டாக விட்ட அந்த வால்வோ எஸ்சிடிசி பஸ் வந்து இல்லைங்க இங்கே. அந்த வால்வோ பஸ்ஸே இல்லை. ஸோ மன்னிச்சுக்கோங்க ப்ரோ, அந்த வால்வோ பஸ் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. காரணம் அந்த வால்வோ பஸ் இங்கே இல்லை. இப்போ நான் இப்போ வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது, இதுக்கு மேலே அங்கே தூரம் போக முடியாது, பஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் இப்போ திருச்சி தான் போயிட்டுருக்கேன். நான் வெளியூர் தான், அங்கே திருச்சி தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் அங்கே போனேன்னா வீடியோ எடுத்து போடுறேன் ப்ரோ. ஓகே, பாய்.